மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி. இது பேர் காரணத்தை முதல்ல ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என்ன காரணத்துக்காக ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசின்னு பேர் வச்சுருக்கேன்ட்டு. இந்த பீரியட் 18/10/2024 டு 15/11/2024, 18/10/2024 15/11/2024 வரைக்கும் இந்த பலன்கள் உங்களுக்கு ஐப்பசி மாத பலன்கள். இதில் முதல்ல சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தில் போகும்போது இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன விதமான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் பாக்கி கிரகங்களை பார்க்க போகிறோம். முதல்ல அஸ்வினி நல்ல நாட்கள். முதல்ல சொல்லக்கூடியது நல்ல நாட்கள். அக்டோபர் மாதம் 19, 21, 23, 25, 26, 28, 30. நவம்பரில் 1, 3, 4, 6, 8, 10, 12, 13, 15. இது ஜென்ரலாக நல்ல நாட்கள். இதில் நல்ல காரியங்கள் செய்யலாம், பண வரவு எல்லாம் கிடைக்கும். இப்போ ஒரு நேயர் கேட்டிருக்காரு, ஜாகிரதையாக இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் சொல்லுங்கன்னு. நான் அவருக்கு சொல்லியிருந்தேன், அடுத்து வரக்கூடிய மாதத்தில் நான் அதை சொல்கிறேன்ட்டு. இப்போ அதை ஆரம்பிக்கிறேன். பிரயாணத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் 20, 29, நவம்பர் 7, 9. அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வீண் அலைச்சல் மனக்குழப்பம் வரக்கூடிய நாட்கள் எது அப்படின்னா, அக்டோபர் 22, 31, நவம்பர் 10. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தீமை தரக்கூடியது, அதாவது நம்ம பேசுகிற வார்த்தையில் நமக்கு பிரச்சனைகளை வரக்கூடிய நாட்கள். தர்க்கங்களை தவிர்க்கணும், வாக்குவாதத்தை தவிர்க்கணும். அது எந்தெந்த நாட்கள்னால் அக்டோபர் 24, நவம்பர் 2, 11. இந்த நாட்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், மற்ற நாட்களில் நல்லாயிருக்கும். இப்போ பரணிக்கு நல்ல நாட்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 18, 20, 22, 24, 26, 27, 29, 31. நவம்பர் 2, 4, 5, 8, 10, 11, 13, 14. இந்த நாட்கள் சந்திரன் நல்ல பலன்களை தருவார். அவர் பிரயாணம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் நல்ல பலன்களை தருவார். பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இது அக்டோபரில் 21, 30, நவம்பரில் 9. அடுத்து வீண் அலைச்சல் மனக்குழப்பம் கவன சிதறல் இருக்கிற நாட்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 23, நவம்பர் 1. வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாத நாட்கள் எது அப்படின்னா அக்டோபர் 25, நவம்பர் 3, 12. அடுத்து நம்ம கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் பார்க்க போகிறோம். இதுக்கு நல்ல நாட்கள் எது அப்படின்னா 18, 19, 21, 23, 25, 27, 28, 30. அக்டோபர் மாதம் இந்த நாட்கள் நல்லா இருக்கும். நவம்பர் மாதத்தில் 1, 3, 5, 6, 7, 8, 10, 12, 14, 15. இந்த நாட்கள் நல்லா இருக்கும். சந்திரன் நல்ல பலன்களை தருவார். பிரயாணத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் எது அப்படின்னா அக்டோபர் 22, 31, நவம்பர் 9ஆம் தேதி. வீண் அலைச்சல் கவன சிதறல்கள் இருக்கக்கூடிய நாட்கள் எதுன்னா அக்டோபர் 24, நவம்பர் 2, 11. வாக்குவாதம் தர்க்கம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் எது அப்படின்னா அக்டோபர் 26, நவம்பர் 4, 13. இந்த நாட்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. இது பயப்படுத்துறதுக்காக சொல்லலை, நாம் ஜாகிரதையாக இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய நாட்கள். இது சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதோ அதே தான் சொல்லியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு கிரகங்களும் இப்போ சந்திரன் கொடுத்தது நம்ம பார்த்துட்டோம். சந்திரன் என்னென்ன பலன் கொடுப்பாருங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து மற்ற கிரகங்கள் என்னென்ன பலன் தருது அப்படிங்கிறது பார்ப்போம். குரு தனவிருத்தி, அரசாங்க ஆதாயம், வேலை, குடும்ப அபிவிருத்தி இதெல்லாம் குரு தருவார். செவ்வாய் வெளிநாடு வெளி மாநில பிரயாணங்கள், சுப செலவுகள் இதெல்லாம் செவ்வாய் தருவார். கேத்து நல்ல அறிவு, பேச்சுத்திறன், வியாபார உத்தியோக அனுகூலத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய அறிவுத்திறன் கொடுப்பார். அப்புறம் சூரியன் குழந்தைகள் பற்றிய கவலை, கண்களில் வலி, பொருளாதார தடை நீங்கும். சின்ன பிரச்சனைகள் வரும், அது சரியாயிடும். புதன் சிறந்த அறிவு, திடீர் திருமணம் நிச்சயம், எதிர்பாராத வெற்றிகள், காரிய சாதனை இதெல்லாம் புதன் தருவார். அப்புறம் சுக்கிரன் பொருள் இழப்பு, தொலைந்து போகுதல், சுப செலவுகள், பெண்கள் தாய் வீட்டிற்கு போகும்படி இருக்கும். அதாவது ஏதாவது விசேஷங்கள் நடக்கும்,
அந்த விசேஷங்களுக்கு இவங்க போயிட்டு வருவாங்க. சுப நிகழ்வுகள், பண்டிகைகள், கோயில்களுக்கு போவார்கள். சனி எல்லா வகையிலும் அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்து சேருதல், எதிர்பாராமல் பணவரவு, கடன்கள் வசூலாகும். இது வந்து சனீஸ்வரன் கொடுப்பார். அப்புறம் ராகு முன்னோர்கள் ஆசி, வெளிநாட்டு தொடர்பு, லாபம் தரும், வெளிநாட்டு செல்லுதல், ஏற்றுமதி இறக்குமதி, புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். இது வந்து ராகு தரக்கூடிய நல்ல பலன்கள். சரி, இந்த பலன்களை இன்னும் நம்ம அதிகமாக பண்ணணும்னா எந்த சாமியை கூப்பிடணும் அப்படின்னா, சங்கர நாராயணரை வணங்க நமக்கு வந்து நன்மைகளுக்கு மேலே நன்மைகள் கட்டாயம் ஏற்படும். அது ஐப்பசி மாதத்தில் சங்கர நாராயணனை எல்லாரும் வணங்குங்க, நன்மையை பெறுங்க. நன்றி, வணக்கம்.